மாதவி செல்லம், உன்னை தேடிட்டு நான் தேவ் வீட்டுக்கு இனிமே வரக்கூடாதா? என்ன தப்பானவன் சொல்றான் செல்லம், அப்படியா? நான் தப்பானவனா? நீ திரும்ப அவன் வீட்டுக்கு வந்தாலுமே உன்னை பார்க்க நான் வரக்கூடாதான், அவன் உன்னை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டானா? அப்போ உன்னை அவன் வீட்லயே வச்சுப்பானா? நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த பார், எப்படி இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். டேய், கண்கொத்தி பாம்பா அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா. அவ மட்டும் அந்த வீட்டுக்கு வந்தான்னு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் நாம வீடு புகுந்து அவளை தூக்கிடணும்டா. அண்ணா, தேவ பெரிய ஆளா தெரியுறாரு. அண்ணி வேற அவருக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இப்ப அவங்கள தேடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிடாது. சார் சார் சார், என்ன சார்? மாதவி என் பொண்டாட்டி சார். தேவ் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? நியாயம் என் பக்கம் இருக்கு. அவளை தூக்கிட்டு வரதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கலா, டேய், ஏன்னா டென்ஷனா ஓடி வர? அண்ணிய மகாதேவி வீட்டுல பார்த்தேன். ஆமாண்ணே. என்ன சொன்ன? அண்ணிய தேவ் வீட்டுல பார்த்தேன். ஐயோ செல்லம், இன்னொரு தடவை சொல்லு. அண்ணிய தேவ் வீட்டுல பார்த்தேன்னா. ஐயோ டேய் ப்ளீஸ். அண்ணிய தேவ் வீட்டுல பார்த்தேன். டேய், ஏன்டா அப்படி கத்தி பேசுற? அவன் சொன்னது அப்படியே காதுல தேன் ஊத்துற மாதிரி இருக்கு. கத்துறாங்கற. நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? லக 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 சொன்னா? என்னோட கால்குலேஷன் கரெக்டா இருந்ததா? கரெக்ட். என்ன பண்ற? அவனுக்கு 2 லெக் பீஸ் இல்ல 4 லெக் பீஸ் வாங்கி கொடுக்குறேன். கட்டிங்க. இனிமே தாண்டா வேலை அதிகமா இருக்கு. சரக்கு போட்டு படுத்து தூங்கிடுவேன். நான் தேடணுமா? டேய் மகாதேவ், என் பொண்டாட்டிய உன் வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவ வரலன்னு என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? எப்படி எப்படி? எப்ப வந்தாலும் அவளை ஒப்படைக்க மாட்டேன் நான் சொன்னேன். வரேண்டியே, வீடு புகுந்து அவளை தூக்குறனா இல்லையான்னு பாரு. டேய் வாங்கடா. மடி பவித்ரா, தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி குடுக்கறியாமா? நீங்க போய் உட்காருங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, உங்க அண்ணி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அவ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்மா. சொல்லுங்கப்பா. பவித்ரா, நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்காமையே அவ பாட்டுக்கு ஏதாவது பேசுறாம்மா. அதனால தான் அவ இல்லாத நேரத்துல உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேம்மா. சரிப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மாடி, நீ வேலை பார்த்த கம்பெனி முதலாளியோட பாட்டி இங்க வந்துட்டு போனாங்கல்ல? ஆமா. அவங்க எவ்வளவு வசதியானவங்க, வயசுலயும் பெரியவங்க. அவங்க அப்படி எந்த நினைப்பும் இல்லாம உன்னை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டு போனாங்கல்ல? உன் மேல அவங்களுக்கு எவ்வளவு பரிவும் அக்கறையும் இருந்திருந்தா உன்னை பார்க்க வந்திருப்பாங்க. நீ அவங்களுக்கு சரியான பதில தான் சொன்ன. அவங்க உன் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை ஏத்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஏமாற்றத்தோட ஏதோ ஒரு குறையோடவே போனாங்களே. அம்மாடி, நீ அவங்க ஆசையை நிறைவேற்றணும், மறுபடியும் நீ அந்த கம்பெனிக்கு போய் வேலையில சேரணும்னு சொல்லல. நீ ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு வாமா. ஏன் சொல்றேன்னா, பெரியவங்களுடைய வேதனை சாபமா மாறிடக்கூடாதேம்மா. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா.
அந்த அம்மா மனசு குளிர்ந்தா தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்மா. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவங்கள போய் பார்த்துட்டு வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லதான். ஆனா அவங்க மறுபடியும் என்ன வேலையில சேர சொன்னாங்கன்னா நான் என்ன பண்றது? இல்லம்மா, அவங்க அப்படி கேட்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக போயிட்டு வாமா. சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு போறேன். சரிம்மா. அம்மா, என்னம்மா சாப்பிட்டியா? ஏதாவது என்னவோ போல உட்காந்துருக்க? அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்குறம்மா. டேய் ஒன்னும் இல்லடா. டேய் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா. என்னை ஏதாவது ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுடுறியா? கடைசி காலத்துல அங்க கொஞ்சம் நிம்மதியாவது கிடைக்கும்டா. அம்மா இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது பாரு. ஓ மாமியாரும் மச்சானும் வீட்டுக்கே வந்து எங்களை கொலகாரின்னு சொல்லிட்டு போவாங்க. எதிர்த்து கேட்டா ஓ மச்சான்கார என்னையே அடிக்க வேணாம். அவங்கள பேச விட்டுட்டு நீயும் எங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்ல எங்களுக்கு என்னதான் மரியாதை இருக்கு? அவங்க பேசுனத நினைச்சு நினைச்சு மனசு வெந்து வெந்து அம்மாக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அண்ணே, அம்மா சொன்னது சரிதான். எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தேன். அம்மா இங்க இருக்கிறதுனால தானே நானும் அடிக்கடி இங்க வரேன். அவங்க இல்லைன்னா நான் ஏன் இங்க வர போறேன்? அப்புறம் உங்க மாமியாரு மச்சான் யாரு வேணாலும் வரட்டும் போகட்டும். இங்கே வேணாலும் கூட தங்கிக்கட்டும். யாரும் உன்னை கேட்க போறது இல்ல. அம்மா சொல்றபடியே நீ செஞ்சிருன. வாட சொல்லும். இந்திரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். உனக்கு ஏண்டி இந்த புத்தி? நீ அம்மா வீட்டுக்கு போறங்கிறப்பயே தடுக்க கூடாதுன்னு உன்னை பெருந்தன்மையை அனுப்பி வச்சா, நீ இங்க வந்து உங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு நடுவுல சண்டையை முட்டி விடுறியா? நீ வராம இருந்தா கூட அத்தை சும்மா இருந்திருப்பாங்க. நீ அவங்கள தூண்டி விட்டு உன் அண்ணனோட நிம்மதியை கெடுக்கிற. அவர் வேலைக்கு போவாரா, இல்ல குழந்தைய பாப்பாரா, இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாரா? நீங்க சும்மா இருங்க. பொம்பளைங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மூணாவது மனுஷன் தான். தேவையில்லாம எங்க விஷயத்துல நீங்க நுழையாதீங்க. ஓஹோ, நான் மூணாவது மனுஷனா? அப்ப எனக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற, அப்படிதானே? எனக்கு உன்னை பிடிக்கலடி. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன். இவங்க யாரும் தலையிட மாட்டாங்களா? நீ இங்கே இருந்துக்க. சீக்கிரம் உனக்கு லாயர் நோட்டீஸ் அனுப்புறேன். ஹரி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவதான் ஏதோ தெரியாம பேசுறானா? நீங்களும்மா? ஏய் இந்திரா, யாரா இருந்தாலும் இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுவியா? நீ சும்மா இருன. என்னதான் என் புருஷனா இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயத்துல இவரு எதுக்காக மூக்கு நுழைக்கணும்? அதே மாதிரி எங்க புருஷ பொண்டாட்டி விஷயத்துல நீயும் தேவையில்லாம தலையிடாத. ஏய், என்னடி சொன்ன? ஹரி, கோவப்படாத. நீங்க சும்மா இருங்க தான். உங்க விஷயத்துல என்னை தலையிடக்கூடாதுங்கிற, நம்ம விஷயத்துல உங்க அண்ணனை தலையிடக்கூடாதுங்கிற, அந்த அளவுக்கு நீ பெரிய இவளாடி நீ. உன் வாய் திமிரு தடத்தினாலதான் அவங்க பையன் உன்னை அடிக்க வந்திருக்கான். உங்க அண்ணன் வந்ததுனால தடுத்திருக்காரு. நான் உன் புருஷன்டி, என்னை யாரையும் தடுக்க முடியாது. இது நீ பிறந்த வீடுடி. இந்த குடும்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறியே. உன் அம்மா மனசுல நஞ்ச விதைக்கிறியே. ஒரு கோபத்துல உங்க அம்மா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவடி நீ? உள்ள இருக்கும் போதே முதியோர் இல்லத்துக்கு போகணும்னு இவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? அப்படியே இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்க, உங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு, எவ்வளவு பெரிய வேதனை. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியாடி? இங்க பாரு, நீங்க இருந்தா வீட்டுக்கு நல்லதில்ல. இப்பவே இந்த நிமிஷமே நீ கிளம்பு. வா, வீட்டுக்கு போலாம் வா. என்னால வர முடியாது. நீங்க போங்க. எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப வந்துக்கிறேன். இப்ப நீ வரல, நிரந்தரமா நீ இங்கே இருக்க வேண்டியது இருக்கும். என்னடி சொல்றப்ப நீ? கிளம்படி வா.
அத்தான் சாரி அத்தான். இவ்வளவு கடுமையா பேசினாதான் அவளை வழி கொண்டு வர முடியும்னு கடுமையா பேசிட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை, நீங்க உங்க மகன் கிட்ட இருக்கிறதான் நிம்மதி, சந்தோஷம், பெருமை எல்லாமே. உங்க பொண்ணு பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது கேட்டா உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் நல்லதில்ல. நான் வரேன் அத்தை. மச்சான் வரேன் மச்சான். அப்பா, என்னப்பா எல்லாரும் சும்மா சும்மா சண்டை போடுறாங்க? விதிமா, வேற என்னத்த சொல்றது? வா. இந்தாங்க. சரிங்கம்மா. பாட்டி, பாட்டி. செல்லக்குட்டி, இன்னைக்கு தூக்குறண்டி ஒண்ணு. பாட்டி. ஏய், அண்ணே. நான் வந்தேன்னா என் செல்லக்குட்டி என்ன பார்த்து பயந்து ஓடிடுவா. சரிண்ணே. அதனால நீங்க 2 பேரும் தான் போறீங்க. வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஏய் பத்திரம்டா, இந்த வெப்பன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை மிரட்டுறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் மட்டும்தான். சரிண்ணே. எங்கேயாவது போட்டுக்கிட்டு தொலையாதீங்கடா, கிரிமினல் கேஸ் ஆயிடும். அடடே வாங்கம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இல்ல. தோட்டத்துல கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நீங்க வந்ததை கவனிக்கலம்மா. சரி, பாட்டி எங்க? அம்மா, பாட்டிக்கு மயக்கம் வந்து விழுந்ததுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கம்மா. அப்படியா? திடீர்னு மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு பாட்டிக்கு என்ன ஆச்சு? பேசடா, நீ என்ன பண்ற? முகத்தை இந்த துணியை போட்டு மூடி தான் கூட்டிட்டு வர. அண்ணே கவலைப்படாதண்ணா, அண்ணிய பூ போல தூக்கிட்டு வரேன். பூ போல தூக்குறத நாங்க பாத்துக்கிறோம். நீ கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். சரி போங்க. டேய் மொட்டை அண்ணே. என் செல்லக்குட்டிடா, டார்லிங். ஒரு சின்ன கீரல் கூட மேல படக்கூடாது. பத்திரமா கூட்டிட்டு வரணும். சரி சரி. சரி, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? பக்கத்துல தாம்மா, கஸ்தூரி நர்சிங் ஹோம்ல தாம்மா. சரி, நான் பாட்டி அங்க போய் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி, வரேன். யாரா நீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த விஷயத்தை தேவதேவிட்ட உடனே சொல்லுமே.
நாட் ரீச்சபிள்னு வருதே. ஓ, லைன் கிடைக்கலையே. ச்சே, போன் வேற போக மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டி எனக்கே தனி கட்டுறியா நீ? என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? பெரிய பணக்கார வீட்டுல பூந்துட்டா உன்னை தூக்க முடியாதா? இப்ப என்னடி பண்ணுவ? அந்த மகாதேவ் வந்து உன்னை காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? அவன் மட்டும் உன்னை தேடி வரட்டும், ஒரே போடு. விடுங்க அண்ணா. ஏய், விடுங்க சொல்றேன்ல. எனக்கு விடுங்க. செல்லக்குட்டி, என்னடி குரல் வேற மாதிரி இருக்கு? த்ரோட் இன்ஃபெக்ஷனா? சரி சரி பாத்துக்கலாம். விடுங்க. இல்லையே, வேற மாதிரி இருக்கு. வண்டி நிப்பாட்டுங்க. ஏய், ஆள மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கீங்க, வண்டியை நிறுத்துறா. இங்க பாருங்க, நான் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. கோவில்ல மாதவியை துரத்துனவன் தானே நீ? கோவில்லையா? அப்ப இன்னைக்கு மாதவி கோயிலுக்குள்ளதான் இருந்திருக்காளா? உங்களுக்கு மாதவி தெரியுமா? அவளை பார்க்க தான் மகாதேவி வீட்டுக்கு வந்தீங்களா? அவன் நினைச்சதா என்ன கடத்துனீங்களா? நீங்களா யாரு? எதுக்கு மாதவியை துரத்திட்டு இருக்கீங்க? நீங்க யாருங்க? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப நீங்க சொல்லல, நான் போலீஸ்க்கு போன் ஐயோ, பண்ணுவேன். இருங்க இருங்க இருங்க. நான் மாதவியோட ஹஸ்பண்டுங்க. என்னை விட்டுட்டு அவ பாட்டி வீட்லயே செட்டில் ஆயிட்டாங்க. மகாதேவும் பாட்டியும் மாதவியை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஓஹோ, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீங்க தானா? ஆமாங்க, விளம்பரம்லாம் பாத்தீங்களா? அதுல மாதவி மனநல சரியில்லாதவன் இருந்துச்சு. என்னை விட்டு போகும்போது அப்படிதாங்க நடந்துக்கிட்டா. இப்போ நார்மலா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சாரிங்க, மாதவி நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இது பாருங்க, மாதவி உங்க வைஃப் தானே? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு அவளை கடத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நான் மாதவி உங்ககிட்ட கூப்பிட்டுக்க நேரடியான வழியை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? ஆட்டோ எடுத்துங்க. இது பாருங்க, மறுபடியும் மாதவியை கடத்தணும்னு நினைச்சீங்க, நானே போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க மேல ஆக்ஷன் ஐயோ, எடுக்க. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்கல, மாதவி கிட்ட பேசி பாக்குறேன். போங்க, ஆட்டோ வெயிட்டிங். போங்க. ஏய், பாத்து பத்திரமா கூட்டி போய் விடணும், சரியா? வா. ஏய், ஏய், முட்டை அடிக்காதீங்கண்ணா. போடா, முட்டா பசங்களா. மாதவியை தூக்கிட்டு வாங்கடா, வேற யாரையும் தூக்கிட்டு வரீங்க? ஏண்டா, மாதவியை நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல? போடா, இவ யாருன்னு எனக்கு தெரியல, என்ன மாட்டிட்டு போறா. ஏய் மாதவி, எனக்கு டிமிக்கி கொடுக்குற? விட மாட்டேன். எட்ரா வண்டிய. சிஸ்டர், எஸ் டாக்டர், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க. பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, ஆனா பயப்பட தேவையில்லை. பிபி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அவங்க மைண்டுக்கு ரெஸ்ட் தேவைப்படுறதுனால ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கோம். மெடிசன்ஸும் போயிட்டு இருக்கு. 2 ஹவர்ஸ்ல நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். நான் போய் பாட்டி பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் துணைக்கிருங்க. ஓகே டாக்டர். பாட்டியோட நான் இருக்கேன் டாக்டர். ஓகே. சார், பேஷண்ட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓகே.